டிஎன்பிஎஸ்சி தற்போது வெளியிட்ட குரூப் 2 நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தது போல தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நோட்டிஃபிகேஷனானது வெளியிட்டிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது அடுத்து குரூப் 4க்கான வேக்கன்சி என்ன வரும்னே தெரில. ஒரு 2000 வரும் போல், 2000லேருந்து 2500 வரும் போல். நம்ம இதை இப்போ இப்படியே விட்டுட்டா குரூப் 4க்கு வேக்கன்சி கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஒரு 500 வேக்கன்சியாச்சு உயர்த்தினா அது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே இதை நிறைய வீடியோ மூலிமா தெரியப்படுத்துங்க. உங்களால் எந்த பிளாட்ஃபார்மில் உங்களால் தெரியப்படுத்த முடியுதோ அந்தமாரி தெரியப்படுத்துங்க. வேக்கன்சிலாம் நிரப்புவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு கம்மியாக வேக்கன்சி விட்டுறது ஏற்றுக்கொள்கிறதா இல்லை. அதுதான் முக்கியம். நிறைய மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. ரொம்ப ஏழை எளிய மாணவர்கள்லாம் படிச்சுட்ருக்காங்க. அவங்களாலாம் தொடர்ந்து ஒரு வருஷமும் படிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வேக்கன்சி விட்டால் தானே அதை எல்லோரும் பலனடைய முடியும். விடுறதே கொஞ்சோண்டு வேக்கன்சினா அப்போ அதில் எப்படி எல்லாருக்கும் எப்படி அது பொதுவாக போய் சேரும் அப்படின்றது தெரியல. அந்த அளவுக்கு கடினமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கு. வருங்காலம் பார்த்தா நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சிலாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இதை சும்மா ஒருத்தர் 2 பேர் செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த தேர்வாணையம் வச்சு நடத்திட்டுருக்கீங்க அப்படின்ற மாரி இருக்குது. வேக்கன்சிலாம் கிடக்குது. எல்லாமே கொஞ்சம் எடுத்து ஓரளவுக்கு ரொம்ப இல்லை, ஒரே வழியாக எல்லாமே நிரப்ப முடியாது, எல்லாருக்கும் தான் தெரியும். அதுக்குன்னு ரொம்ப மோசமாக இல்லாமல் கொஞ்சமாச்சு ஒரு அக்கறையோட வேக்கன்சி என்ன ஏது இருக்குது, என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்து நிரப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களோ, ட்விட்டரில் இருக்கீங்களோ, ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டு அந்தமாரி எதனா போட்டு டேக் பண்ணி இதெல்லாம் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது நம்ம பொதுவாக பார்க்குறீங்க. ஒரு நீங்கள் படிக்காதவங்க கூட யாராச்சும் பார்க்கலாம். இந்தமாரி எக்ஸாம் படிக்காதவங்க கூட பார்க்கலாம். அவங்களுக்குலாம் பெருசாக தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இதெல்லாம் என்ன எப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ஒரு பல லட்சம் மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. என்னதான் ஒரு 20 லட்சம் பேர் அதுக்கு மேலே எக்ஸாம் எழுதினாலும் 20 லட்சம் பேரும் படிக்க போகிறது இல்லை. குறைஞ்சது ஒரு 3-4 லட்சமாச்சு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு வேக்கன்சியானது வெளியிடணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப குறைவாக வெளியிடுறதுனால அது ஒரு சில மாணவர்களால் பயனே அடைய முடியாது, என்ன தான் படித்தாலும். அந்த மாதிரி இருக்குது. அதுதான் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரியதாக இருக்குது. எல்லாமே ஒரு நல்ல அகாடமி போயிட்டு அவங்கள என்ன தான் ஃபேமிலி பேக்கப் பண்ணி படிக்க வைக்க அந்த நிலைமை இருக்குது. அவங்களால தான் பண்ண முடியும். எப்படி சொல்கிறதுனா, இப்போது பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கவங்க தொடர்ந்து 1 வருஷம் 2 வருஷம்லாம் உட்காந்துலாம் படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் 2-3 வருஷம்லாம் படிக்கிறது. ஃபேமிலி ஒரு ஃபினான்ஷியலாக நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் பேக்கப் பண்ணுவாங்க. அவங்க பசங்களை கொஞ்சம் பேக்கப் பண்ணி படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பேக்கப் பண்ணி வைப்பாங்க. பட் ஆனால் ஒரு நடுத்தரமாக இருக்கிறோம், ஒரு மிடில் கிளாஸ் இருக்கும் அப்படின்னும் போது அவங்களாம் கொஞ்சம் கடினம். இந்தமாரி கவர்மெண்ட் வேலையில் வரது ரொம்ப கடினம். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடின்னு இருக்காங்க. நீங்களே ஒரு 30க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் பதவிகள் நீங்கள் அசால்ட்டாக கொடுத்தீங்க. அது எதுவும் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் கொடுத்தது தவறு, அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கனால கொஞ்சம் ஒரு அக்கறையோடு வேக்கன்சியை ஆராய்ஞ்சு வெளியிடணும் அப்படின்றது தான் நம்ம ஒரு கோரிக்கை. இவங்க வெளியிடுறது எந்த ஒரு வேலையுமே பார்க்காம ஏதோ ஒரு அலட்சியமாக வெளியிடுற மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரியதாக இருக்குது. சும்மா வேக்கன்சி சரி விடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்ல வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தேவைப்படுது, அரசாங்கம் கிட்ட நல்லா ஆலோசித்து இவ்வளோ விடலாமா என்னன்றதை நல்லா கொஞ்சம் தீர்மானம் பண்ணி வெளியிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு வேலையும் நீங்கள் பண்ணாத, நீங்கள் பாட்டுன்னு ஏதோ அலட்சியமாக நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம், சும்மா கொஞ்சம் வேக்கன்சி எடுத்து அப்படியே போடுவோம் ஏதோ மேலோட்டமாக அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இதில் ஒரு வேலையே இல்லை, ஒரு உழைப்பே இல்லாத நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுற மாதிரி இருக்குது. அது ஒரு வருத்தத்துக்குரியதாக பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம கேட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் விடாத இருந்தாலே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். யாருமே அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ வருதுன்னா இப்போதைக்கு ஏதோ மீடியமாக அப்படி படிச்சுட்டு இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் அமையும். போன வாட்டி குரூப் 4 எழுதுனவங்களாக இருக்கட்டும், குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கிறாங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் படிச்சுட்ருக்காங்க. பட் இந்த வாட்டியும் அப்படி நடக்கலை. ஸோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷனே பார்த்துப்பீங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த குரூப் 2 பொறுத்தவரை அந்த குரூப் 2ல் ஏதோ ஒரு 10 வேக்கன்சி ஏதோ கொஞ்சம் போன வாட்டியோட அதிகமாக கம்மியாக வந்திருக்கு. குரூப் 2 ஏல அதிகமாக வந்திருக்கு. ஆனால் என்ன தான் இருந்தாலும்
அது போதுமான வேக்கன்சி இல்லை அப்படி தான் நம்ம சொல்கிறது. குரூப் 2A பொறுத்தவரை இது ரொம்ப 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 கம்மியான வேக்கன்சி தான். 821 வேக்கன்சி அவ்வளோதான் வந்து விட்டுருக்காங்க. நம்ம குறைஞ்சது ஒரு 2000, நம்ம ரொம்ப கூட எதிர்பார்க்கல. குறைஞ்சது ஒரு 2000 வந்துடும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். பெருசாலாம் எதிர்பார்க்கல. ஒரு 2000 வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். குரூப் 4 பொறுத்தவரை குறைஞ்சது ஒரு 4000லேருந்து ஒரு 5000 அந்த வேக்கன்சிக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தா குரூப் 4க்கு ஒரு 2000லேருந்து ஒரு 2500 வேக்கன்சி வரத்தே வந்து அதிசயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போது நம்ம இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கின்னு அது ஏற்ற மாரி நல்ல ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களால் முடிஞ்சால் சோஷியல் மீடியாலலாம் போட்டு இது போல் ஏன் வேக்கன்சிலாம் கம்மியாக விடுறீங்க, இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி அதிகப்படுத்தி விடலாமே, இன்னும் வேக்கன்சி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணலாமே அப்படின்ற மாரி ஒரு பதிவுலாம் பதிவிட்டால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லது தான். ஓகே, இந்தமாரி எல்லாம் ஒரு அவேர்னஸாக தான் இருக்காங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்றத பார்த்துட்டு தான் இருக்காங்க, யாருமே வந்து ஒரு அலட்சியமாலாம் இல்லை அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கும் வந்து தெரியும். அதனால தான் நம்ம சொல்கிறது, உங்களால் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் அது போல் வந்து பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. ஒரு 20 லட்சம் அதிகமான 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க தேர்வு எழுதுகிறாங்க. அதுதான் வந்து உண்மை. அவங்க நினச்சா வந்து அந்த ஆட்சியில் யார் இருக்கணுன்றதே முடிவு பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு 20 லட்சம் பேருக்கு பவரானது இருக்குது. ஸோ அடுத்தடுத்து மாணவர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க, வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் அது அதிகமாக தான் ஆகும். ஸோ அவங்களோட நலன் கருதி தமிழக அரசாங்கம் அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், சிறந்த வகையில் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறோம். உங்களால் பண்ண முடிஞ்சதும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றத நான் தெரிவு பண்ணிக்கிறேன். அப்போ தான் குரூப் 4க்கு முடிஞ்ச அளவுக்கு வேக்கன்சி உயர்த்தி கொடுக்க வாய்ப்புகளானது இருக்குது. சரி, ஓகே. மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எதுனா வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி வாங்கிங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.